ஹாய் கைஸ், நேற்று நடந்த எஃப்எம்சி மீட்டிங்கில் நம்ம மார்க்கெட் எக்ஸாக்டாக எங்கேருந்து பை ஆச்சு எங்கேருந்து செல் ஆச்சுன்றதை ப்ரெடிக்ட் பண்ணி ப்ராஃபிட்டும் பண்ணியிருந்தோம். ப்ரோ என்ன ப்ரோ டெமோ அக்கௌண்ட்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெமோ அக்கௌண்ட்லாம் இல்லை, ரியல் அக்கௌண்ட்டில் வித் ப்ரூஃபோட பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக மார்க்கெட் இந்த இடத்துலேருந்தே மேலே போயிருக்கணும், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி போகலை. டவுன் வந்து அந்த லோவர் பாயிண்ட் டெய்லி கேண்டலோட லோ, இது ஒரு டெய்லி கேண்டலோட லோவர் பாயிண்ட் எடுத்து திரும்ப இங்கே போச்சு. நான் ஆக்சுவலாக ஐ எம் ஆன் அ லைவ் ட்ரேட் அட் த லோவஸ்ட் பாயிண்ட். இந்த இடத்துல ட்ரேடில் இருக்கேன். ஓகே, சாரி, இந்த இடம் நியர் டு டிபி, பட் ஐ எம் ஜஸ்ட் ஹோல்டிங் லாங். யா, கொஞ்சம் ஹோல்ட் பண்ண போகிறேன் பிகாஸ் ஆஃப் எஃப்ஓஎம்சி. ஏன்னா கோல்டு வந்து ஒன் ஆஃப் த லோவர் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கான். நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னது, ஒரு டாப் பாயிண்ட்டுக்கு போயிட்டு தான் செல் ஆகணுன்றது. ஸோ அந்த டாப் பாயிண்ட் வரைக்கும் ஐ கேன் கான்ஃபிடென்ட்லி நான் ஹோல்டு. $90 போயிட்டு இருக்குது. மோரோவர் என்னோட என்ட்ரி பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்பெசிஃபிக்காக தெரியும். இதுதான் அந்த லோவர். சொல்லப்போனால் இன்னையோட டே லோவில் கேப்சர் பண்ணியிருக்கேன். நான் அவ்வளோ போடல, அதான் நான் சொன்னேனே உங்களுக்கு. ஜஸ்ட்டு இதுதான் 2 தான் போட்டிருக்கேன். ஃபைன், ஐ எம் ஓகே. க்ளோஸ். டன். டன்னா $90 லைவ் க்ளோஸ். லைவ் விட்ரால் பண்ணலாமா? இதுதான் என்னோட ஓவரால் கன்ஃபர்மேஷன் வருது. என்ன பண்ணால் எவ்வளோ ப்ரைஸ்க்கு வருது அப்படின்றது எல்லாமே வந்துருச்சா. 9.5 வில் கெட் டு மை அக்கௌண்ட். கோடு வந்துருச்சு 843182. ஓகே, சப்மிட். டன். ஸோ நீங்களும் இதே மாதிரி எஃப்ஓஎம்சியில் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு எஃப்ஓஎம்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பர்சனலாக இதுக்குன்னு யூஸ் பண்ணுற ஃப்ரேம் ஒர்க்கை உங்களுக்கு ஃப்ரீயாகவே டிஎம் பண்ணுறேன். தேங்க்யூ.